ஃப்ளைட் சியாட்டில் ஏர்போர்ட்லேருந்து மறுபடியும் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குது. பயங்கரமான காற்று, செம குளிர். நைட்டு 8 மணி இருக்கும். கூப்பர் ஃப்ளைட்டோட பின்பக்க கதவை மெதுவாக திறக்கிறாரு. பைலட்ஸ் எல்லாரையும் காக்பீட் கதவை மூடிட்டு உள்ளேயே நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டில் ஒரு சின்ன குலுக்கலை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. கூப்பர் அந்த $2,00,000 பணத்தை இடுப்பில் கட்டிட்டு பேராஷூட்டையும் மாட்டிக்கிட்டு அந்த நடுநிசி இருட்டில் கொட்டுற மலையில் 10,000 அடி உயரத்துல இருந்து கீழே குதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாரு? உயிரோட தப்பிச்சாரா இல்லை செத்துட்டாரா? அதுதான் இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கிற பெரிய மர்மம். ஒரு வழியாக அந்த ஃப்ளைட்டு பத்திரமா தரையிறங்குது. தரையிறங்கினதும் FBI களத்தில் குதிக்கிறாங்க. இந்த கேஸ்க்கு அவங்க வச்ச பெயர் என்ன தெரியுமா? நார்த் வெஸ்ட் ஹைஜாக்கிங், அதாவது நார்த் ஜாக்குன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா முழுக்க ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டை ஆரம்பிச்சுது. கூப்பர் எந்த ஏரியாவில் குதிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி மேப் போட்டு தேடுறாங்க. வாஷிங்டனோட அடர்ந்த காடுகள், மலைகள்னு எல்லா இடத்துலையும் போலீஸ், ஆர்மி, ஹெலிகாப்டர் அப்படின்ற மாதிரி எல்லாமே இறக்கி சல்லடை போட்டு தேடினாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. கூப்பரோட பாடி கிடைக்கல, அவர் மாட்டிட்டு குதிச்ச பேராஷூட் கிடைக்கல, அந்த பணப்பை கிடைக்கல, எதுவுமே இல்லை. காற்றுல கரைஞ்ச மாதிரி அப்படியே மறைஞ்சிட்டாரு.